நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு கறி இட்லி. வாங்க கதைக்குள்ள போகலாம். மேலக்குடின்னு ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்துல கல்பனாவும் ராஜாவும் கணவன் மனைவியா ஒரு குட்டி குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மேலக்குடிங்கிற கிராமத்துல தான் இவங்க 2 பேருமே பிறந்து வளர்ந்தவங்க. ஒரு பெரிய முதலாளியோட வயல்ல தான் இவங்க 2 பேரும் கூலி ஆளிகளா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போவே அவங்க 2 பேர்த்துக்கும் பிடிச்சி போச்சு. அப்படியே சில வருஷங்கள் ஓடிடுச்சு. இதுக்கப்புறமும் நாம் இப்படியே இருக்க வேண்டாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேச்சு போகுது. சரின்ட்டு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. ராஜா கல்பனாவுக்குன்னு ஒரே ஒரு மாட மாளிகைனா அவங்களோட குடிசை வீடு தான். அதுலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சந்தோஷமா போயிட்டு இருந்தது அவங்களோட வாழ்க்கையும். சில வருஷங்கள்லேயே அவங்களுக்கு குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க. ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ரெட்டை பிறவியா ஒரே பிரசவத்திலேயே பிறந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரெட்டை பிறவியை இது வரைக்கும் நாம் பார்த்ததே கிடையாதுல்ல. நம்ம வீட்டில் ரெட்டை பிறவிங்க பிறந்திருக்கிறாங்க. நமக்கு சில வருஷங்கள் தாமதமாச்சு குழந்தை பிறக்கிறதுக்கு. ஆனாலும் இப்போ ரெட்டை பிறவிகளாக பிறந்திருக்கிறாங்க. பொண்ணு ஒன்று பையன் ஒன்றுன்னு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், நம்மளோட குழந்தைங்களுக்காகவே நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே வேலைகளை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வருமானமும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. நாம தான் சரியாக படிக்கலை, குழந்தைங்களாச்சும் நல்லா படிக்கட்டுங்கிறதுக்காக சரியான வயசுலேயே 2 பேரையும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கான சூழலும் அமைஞ்சுது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா, அவங்களோட கணவன் ராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை சேர்க்கும் போதே எல்லா பணமும் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ இவங்களோட கணவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது என்ன செய்யறதுனே தெரியல. இப்போ நமக்குன்னு கொஞ்ச நஞ்ச காசுமே இல்லையே. குழந்தைங்கள பார்த்துக்கணும், நம்மளோட கணவனை பார்க்கணும், வேற வேலைக்கும் போகணும். என்னதான் நான் சமாளிக்கிறதுனே தெரியலையே. வீட்டு நிர்வாகத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமால இருக்குது. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போனப்போ ரொம்ப தாராளமாகவே இருந்தது. அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு தானே இப்போ பிள்ளைங்களையும் நல்லபடியாக பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்குறோம். இந்த நேரத்தில்னு பார்த்து தான் நம்மளோட கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகணுமா? கடவுளே, ஏன் இப்படி சோதனை வந்ததோ தெரியல. ஆனால் எல்லாமே ஒரு நன்மைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே தோணுது. சரிங்க, நீங்கள் வீட்டிலையே ஓய்வெடுங்க. பிள்ளைங்களா, நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க, நானும் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க கணவன்கிட்டையும் குழந்தைங்கக்கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே அவங்களோட கணவன், நீ மட்டும் எதுக்கு தனியாக கஷ்டப்படணும், நானும் உன் கூடவே வேலைக்கு வரேன். நான் வீட்டிலையே படுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் உடல்நிலை சரியில்லாமல் தான் போகும். பலவீனமாக இருப்பேன். அது எதுக்கு, வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா தான் உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்கும், நல்லா தெம்பாக இருப்பேன். நான் மட்டும் எப்படி வீட்டில் தனியாக இருக்கிறது? உன்னை வேலைக்கு அனுப்பிட்டு நான் வீட்டில் சும்மா உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அது எதுவும் வேண்டாம், நான் உன் கூடவே வேலைக்கு வரேன், அதுதான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைங்க 2 பேரும் இப்போ ஸ்கூலுக்கு போகவா வேண்டாமான்னு தெரியாமல் திணறி போய் நிற்கிறாங்க. அம்மாவும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி வருத்தத்தோடு பேசுகிறாங்க. அப்பா அதை விட வருத்தமாக பேசுகிறாங்களே. இப்போ இவங்க 2 பேர் பேசுகிறத கேட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே மனசு வரலையே. இன்னைக்கு லீவு போட்டுடலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. பசங்களா, இன்னும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா? நேரமாச்சுல்ல, பெல் அடிச்சிருவாங்க, சீக்கிரமாக போங்க அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கிறோமேம்மா, அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏய், இன்னைக்கு தானே உங்களுக்கு பரீட்சை இருக்குது. அதுக்கு அந்த 2 குழந்தைங்களும், இல்லைல்லம்மா, இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு போகலை, வீட்டிலையே இருக்கிறோம், நாளைக்கு போய்க்கிறோம்மா. எங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக தோணலை. பரீட்சைக்கு லீவ் போட்டுட்டு ஃபெயில் ஆகிட்டு இதே வகுப்பிலே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இங்கே நடக்காது. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் கேட்டுட்டு வருத்தப்பட்டுட்ருக்கிறீங்களா? படிக்கிற வயசில் படித்தாதான் பின்னாடி நல்லா இருக்கலாம். நாங்கள் பாரு 2 பேரும் படிக்கலை, இப்போது கூலி வேலையை பார்த்துட்ருக்குறோம். அதில் தான் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து உங்கள் 2 பேர்த்தையும் படிக்க வச்சிட்ருக்குறோம்.
அது உங்கள் 2 பேர்த்துக்கும் நல்லாவே தெரியும்ல. நீங்களும் இப்படி படிக்காமல் வீட்டில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோமா, அது எங்களுக்குள்ளே உள்ள விஷயம். அதிலெல்லாம் நீங்கள் எதையுமே நினைக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே எங்களுக்கு அதை விட பெருமை வேறு எதுவுமே கிடையாது. சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போங்க, நல்லா பரீட்சை எழுதுங்க. அதுதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மிகப்பெரிய பலமே. போங்க போங்க செல்லங்களா, சீக்கிரமாக போங்க ஸ்கூலுக்கு அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. ஆமாம் செல்லங்களா, சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போங்க, டாட்டா அப்படிங்கிறாங்க அவங்க அப்பாவும். ஆ சரிம்மா சரிப்பா, நாங்கள் இப்போவே கிளம்புறோம் அப்படின்ட்டு அந்த 2 குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கும் இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலைக்கு போயிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுவேன். நீங்கள் கவலை எதுவும் படாதீங்க. நீங்களும் வரேன் வரேன்னு சொல்லாதீங்க முதல்ல. ஓய்வெடுங்க, உங்களோட உடல்நிலை சரியாகட்டும். அதுக்கப்புறமா நாம் 2 பேரும் ஒன்றாவே வேலைக்கு போகலாமே. அது வரைக்கும் கொஞ்ச நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன். சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டு நல்லா ஓய்வெடுங்க. அப்போவே உங்களுக்கு உடல்நிலை சீக்கிரமாக சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சமயம்னு பார்த்து அவங்களோட பக்கத்து தெருவில் உள்ள ஒரு அண்ணன் வராங்க. ராஜா, ராஜா, கல்பனா தங்கச்சி, எப்படி இருக்கிறீங்க? அட என்னது இது, ராஜா படுத்துட்ருக்குறாங்க. என்னாச்சு ராஜா அப்படின்ட்டு அவங்களோட நிலவரத்தையும் கேட்குறாங்க. அட கடவுளே, சீக்கிரமாக நீ தேறிடணும்டா. நானே உன்கிட்ட நல்ல விஷயத்த சொல்லலான்னு வந்தேன். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமால இருக்குது. சரி சரிடா ராஜா, நீ எதையும் நினச்சி வருத்தப்படாத. சீக்கிரமாகவே குணமாயிடும். மாத்திரை மருந்து நல்லா சாப்பிடு, சத்தான ஆகாரத்தை சாப்பிடுடா. அப்படி இருக்கும் பொழுதே நீ நல்லா தெம்பாயிடுவ. திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துடுவ. சரியா? சரி, நான் வந்த விஷயத்த சொல்கிறேன் பாரு. நல்ல விஷயம்னு சொன்னல, புது கடையை திறப்பு விழா நாளைக்கு தான்டா. அதை உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். கண்டிப்பாக வந்துடணும்டா ராஜா. தங்கச்சிம்மா நீயும் வந்துடணும். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடையில் வேலை இருக்கான்னு கேட்டல்ல, நிச்சயமாக இருக்குடா. ஆனால் நீ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறல்ல, சரியாகட்டும், நீ வா. தங்கச்சிம்மா நீ வேணும்னா நம்ம கடையில் வேலைக்கு வரியா? இட்லி செய்கிறதுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது. நீ நல்லா சமைப்பல்ல, நம்மளோட கடைக்கு வேலைக்கு வரியா? நாளைக்கு நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு தானே கடை திறப்பு விழா, அதனால் வேலை அவ்வளவா இருக்காது. நாளை கழிச்சிலேருந்து நீ வேலைக்கு வந்துரு. ஒரு நாளைக்கு சம்பளம் 300 ரூபா அப்படின்ட்டு சம்பளத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டோனையும் கல்பனாவுக்கு, நாம் அங்கே வேலைக்கு போகிறத விட இட்லி கடைக்கு வேலைக்கு போனோன்னா கண்டிப்பாக நமக்கு சம்பளம் அதிகமாக தான் இருக்கும். வேலையும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அதிகமாகலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. வேலையும் குறைவாக இருக்கும். இது நம்ம சரின்னு சொல்லிடுறது தான் நல்லது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நமக்கு காசு அதிகமாக வேற தேவைப்படுது. நம்ம ஒரு ஆளாக தான் இப்போ வேலைக்கு போகணும். அதுக்கு இதுதான் சரியான வழி. சரிண்ணே, கண்டிப்பாண்ணே, நாங்கள் வரோம், வேலைக்கும் வந்துடுறேண்ணே அப்படிங்கிறாங்க. சந்தோஷமா, சரி நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. உடனே கல்பனாவை பார்த்து ராஜா கேட்குறாங்க, என்ன கல்பனா உடனே சரின்னு சொல்லிட்ட? உனக்கு இதிலெல்லாம் முன்ன பின்ன அனுபவமே கிடையாதுல்ல. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யறது? வேலைலாம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீ எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சிடுவியா? சரி, நீ வேற முடிவை சொல்லிட்ட. அவங்கக்கிட்ட இதுக்கப்புறம் நாம் எதுவும் சொல்ல முடியாது. உன்னால் முடிஞ்சா பாரு, இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரி, நீ எனக்கு மாத்திரை மட்டும் எடுத்து வச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. ஆ சரிங்க, உங்களுக்கு அந்த டப்பாவில் தான் மாத்திரை எடுத்து வச்சுருக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுங்க அப்படின்ட்டு அன்னைக்கு அவங்க வேலைக்கும் கிளம்பிட்டாங்க. சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. மறுநாள் விடிஞ்சிருச்சு. குழந்தைங்களுக்கு சாப்பாடை செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்களோட கணவனுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடத்தரப்புக்கும் வந்துட்டாங்க. கடத்தரப்பும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால் கடத்தரப்புக்கு போயிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அவங்க கணவன் ராஜா கேட்குறாங்க, இன்னைக்கு கடை திறப்புக்கு போனல, கடையெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா பெரிய கடையா? வேலைக்கு எத்தனை ஆட்கள் போட்டிருக்குறாங்களாம்?
உனக்கு இடத்தெல்லாம் பார்க்கும்பொழுது சௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்கா? வேலைலாம் உனக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. கல்பனாவும் ஆ ஆ அதெல்லாம் சூப்பருங்க. கடை நல்லா பெரிய கடையாக இருக்குது. வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு இட்லியை இலவசமாகவே தந்தாங்க. பெரிய ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. நல்லா இட்லி புசு புசுன்னு இருந்துச்சு. நானும் 2 இட்லியை சாப்பிட்டு பார்த்தேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதை சாப்பிட்ட உடனேயும் தான் எனக்கு தெரிஞ்சுது நாம் அதை விட நல்லா செய்யணும்னு. புது வகையான இட்லியவும் செய்யணும். மெயினாக கறி இட்லின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ருசியாக இருக்குமா. இட்லி மாவை ஊற்றி கறி குழம்ப கொஞ்சமாக கறியோடு வச்சு திரும்பவும் இட்லி மாவை ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சோம்னா கறி இட்லி ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு 2 3 சட்னி சாம்பார் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு சாம்பார் கூட இல்லாமல் சாப்பிடலாம். கறி குழம்பு மட்டும் கொஞ்சமாக லேசாக தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் சாப்பிட்டது கறி இட்லி கிடையாது, சாம்பார் இட்லி தான். ஆனாலும் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ நான் சொன்னேனே கறி இட்லி, அது எங்கள் பாட்டி வீட்டுக்கு நாங்கள் போகும்பொழுதெல்லாம் பாட்டி அடிக்கடி கறி இட்லி தான் செஞ்சு தருவாங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் கறி இட்லி தான். வீட்டிலையே நாட்டுக்கோழி இருக்குமா, அதை அடித்து குழம்பு வச்சு கறி இட்லி செஞ்சு எங்களுக்கு ருசியாக செஞ்சு தருவாங்க. அதனாலேயே பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு அவ்வளோ ஆசைப்படுவோம். பாட்டியோட கைப்பக்குவமே கைப்பக்குவம்தான். அவங்க செய்கிறத அப்படியே உட்காந்து பார்த்துட்ருப்பேனா, அப்படியே கொஞ்சம் நஞ்சம் சமையல் வேலைகளெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க செய்கிறத கண்ணால் பார்த்தது அவ்வளோதான். ஆனால் இது வரைக்கும் நான் கறி இட்லி செஞ்சதே இல்லை. இன்றைக்கி வேணும்னா நான் கொஞ்சமாக கறி வாங்கிட்டு வந்து கறி குழம்பு வச்சு கறி இட்லி செய்கிறேன். அது நல்லா இருக்குது அப்படின்னா நாம் அந்த அண்ணன்ட்ட சொல்லுவோம். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா வேற என்ன வேணும்? ஏன்னா அவங்க தானே முதலாளி. அவங்கக்கிட்ட நாம் கேட்டால் தானே எல்லாம் சரிப்பட்டு வரும். நம்மளோட முடிவுக்குன்னு நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. நம்மளோட சொந்த கடைனா நாம் யோசித்து பண்ணலாம். ஆனால் ஒருத்தரோட கடைக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னும் பொழுது அவங்க சொல்கிறத தான் நாம் சமைச்சு தரணும். அவங்கக்கிட்ட கேட்டு பாரு. அவங்க சரின்னுட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அதையே செய்ய சொல்லிடுவாங்க. முதல்ல கொஞ்சமாக செஞ்சு சாம்பிளுக்கு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடு. அது பிடிச்சிருச்சுன்னா அந்த அண்ணன் சரின்றுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆ சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன். சரி சரி, நான் போய் கறி வாங்கிட்டு வரேன். குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கட்டும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களும் கறி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் கறி குழம்பு வச்சு கறி இட்லியும் செய்கிறாங்க. கறி இட்லியோட வாசம் அவங்க வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்குது. அவ்வளவு மணமாக இருக்குது. வாழை இலையில் வச்சு கறி இட்லியை அவங்களோட கணவனுக்கு தராங்க. ஆஹா, எவ்வளோ மணமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குதே. சரி கொண்டா கொண்டா, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவங்க முதல்ல சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவ்வளவு ருசியாக இருக்கே. எனக்கெல்லாம் 2 இட்லி பத்தாது போல இருக்குது. ஒரு 4 இட்லி சாப்பிட்ருவேனோ என்னமோ. சரி, இன்னும் ஒரே ஒரு இட்லி மட்டும் எனக்கு வையி. குழந்தைங்களுக்கும் உனக்கும் வச்சுட்டு அந்த அண்ணனுக்கு போய் முதல்ல எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வா. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரிங்க, நான் இப்போவே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கறி இட்லியை டிஃபன் பாக்ஸில் ஒரு 4 இட்லி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்தாங்கண்ணே, உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தது. கறி இட்லி இருக்குது, சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. கொண்டா கொண்டாம்மா. கறி இட்லியா? வித்தியாசமால இருக்குது. சரி கொடு. என்னம்மா இது இவ்வளோ ருசியாக இருக்குது, உள்ளே கறியெல்லாம் வச்சுருக்குறேன். நானும் கறி இட்லின்னோனையும் ஏதோ வேறு என்னதாவது இருக்குமோன்னு நினச்சேன். நிஜமாக கறி இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவல் தங்கச்சிம்மா. உண்மையாலுமே அசத்திட்ட. சாம்பார் சட்னின்னு வகை வகையாக இருந்தாலும் இது ஒரே ஒரு குழம்பு மட்டும்தான். அதுவே இவ்வளோ அசத்தலாக இருக்குதே. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வேலையும் அவ்வளோ கிடையாது. நமக்கு செலவும் ஓரளவுக்கு தான் வரும். லாபமும் நிறையா கிடைக்கும். இதையே நம்ம நாளைக்கு செஞ்சிடலாமா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு கல்பனாவும் சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க கணவன்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல அந்த அண்ணனுக்கு இது பிடிக்கும்னு.
ம் நாளைக்கு கலக்க போறீங்க போல இருக்குதே. சூப்பர் கல்பனா, சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு அப்படியே சந்தோஷமா பேசிட்டே நாள் முடிஞ்சிருச்சு. மறுநாள் விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் அவங்க கடைக்கு வேலைக்கு போகிறதுக்கான நாள். விடிய காலையிலேயே எழுந்திருச்சு வேலையெல்லாம் முடிச்சதில்ல, ரொம்ப நேரம் மீதம் இருக்கு. இப்போ நேரம் எப்படி போகும்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்களோட குழந்தைங்க கிட்டேயும் கணவன்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு வேற நான் புதுசாக வேலைக்கு போகிறதுக்கான நாள். சீக்கிரமாக போகணும்ல. சரிங்க, நான் புறப்படுறேன், நீங்கள் பார்த்து கவனமாக இருங்க அப்படின்ட்டு அவங்க மனைவி கல்பனா வேலைக்கும் வந்துட்டாங்க. என்னம்மா வந்துட்டீங்களா? சரி சரி, வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே சரிங்கண்ணே அப்படின்ட்டு கறி இட்லியை வேக வைக்கிறாங்க. வாசனை ஊர் முழுக்க பரவுது. என்னது இது, இவ்வளோ அருமையான வாசனை? நேற்று தானே கடை தரப்புக்கு வந்தோம், சாம்பார் வாசனை தானே வந்துச்சு. இன்னைக்கு என்ன கறி குழம்பு? வித்தியாசமாக இருக்கும் போல இருக்குதே. அட, போர்டெல்லாம் மாட்டியிருக்கிறாங்களே, கறி இட்லியாமே. இது வரைக்கும் சைவத்தில் தான் இட்லி எல்லாம் சாப்பிட்ருக்குறோம். கறி இட்லி கேள்வியே பட்டது கிடையாது. அசைவம் போல் இருக்குது. சரி, ஏதோ சொல்கிறாங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடை திறப்பு விழாவுக்கு வந்தப்பவே இட்லி எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்தாங்க. அந்த சாம்பார் இட்லியே ரொம்ப அருமையாக இருந்தது, மல்லிப்பூ மாதிரி. இந்த இட்லி எப்படி இருக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டு தான் பார்ப்போமே. விலையும் 10 ரூபாய்க்கு 4 இட்லின்னு போட்டிருக்கு. சரி சரி, சாப்பிடலாம் அப்படின்ட்டு வராங்க. கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். கறி இட்லி வேகிறதுக்கு கூட நேரம் ஆகுது. ஆனால் ஜனங்களோட கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. வந்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு 4 இட்லி, எனக்கு 2 இட்லி, எனக்கு வீட்டுக்கு பார்சல்னு மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. முதலாளி அண்ணன் தான் எல்லாத்துக்கும் இட்லி வச்சு கொடுக்குறாங்க. காசை கல்லால் வாங்கி போடுறது. அதனால் அவங்க வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க. கல்பனா ஒரு பக்கம் இட்லியவும் வேக வச்சுட்டே இருக்கிறாங்க. எரியிற அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நாளே நல்ல வியாபாரம். அந்த ஊர் ஜனங்களோட மனசில் இந்த கறி இட்லி நல்லாவே பதிஞ்சு போச்சு. ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே போனாங்க. மதியானம் ஆயிடுச்சு. வியாபாரமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சரிம்மா தங்கச்சி, சம்பளத்தை வாங்கிக்கோன்னு 300 ரூபாவை கொடுக்குறாங்க. இப்படியே போனதில் நல்ல வியாபாரம். கறி இட்லினா கறி இட்லி தான். ராஜாவுக்கும் உடல்நிலையெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போது கல்பனா கூடவே சேர்ந்து கறி இட்லி கடைக்கே வேலைக்கும் வந்துட்டாங்க. அது மட்டுமா, ஒரு கறி இட்லி கடை இப்போ 2 கடையாகி நிறையா வேலையாட்கள் எல்லாம் போட்டு ரொம்பவே சிறப்பாக போயிட்டுருக்குது. கறி இட்லி கடையோட முதலாளி அவங்களோட தொழிலாளிகளை சரியான முறையில் நடத்திட்டு இருக்கிறாங்க. உழைப்பாளிகளுக்கு தகுந்த சரியான ஊதியத்தையும் தந்துட்டுருக்குறாங்க. தனக்கு மட்டுமே அதிக லாபம் இருக்கணும்னு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே எல்லாரையும் நடத்திட்டு வந்ததுலேயே கடை பெரிய அளவில் ஆயிட்டே வருது. பேரும் புகழும் கிடச்சிக்கிட்டே சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு கதவு மூடும் பொழுது இன்னொரு கதவு தானாகவே திறக்கும். கஷ்டப்படுறோமே நினச்சி கலங்காமல் இதிலேருந்து நாம் எப்படி மீண்டு வருவோம் அப்படிங்கிற யோசனைக்கு போகணும். கண்டிப்பாக நமக்கு நல்ல வழியும் பிறக்கும், முன்னேறிக்கிட்டே இருப்போம். முக்கியமான விஷயம் என்னன்னா, உழைப்புக்கேற்ற சரியான ஊதியம் ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்குமே கிடைக்கணும். உழைப்பாளிகளை நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ முதலாளிகளுக்கான மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.